ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபோட்டோஷாப்பிலோட ஃபைல் மெனு ஆப்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஃபைல் மெனு ஆப்ஷனில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபைலில் நியூ, ஓப்பன், ப்ரௌஸ் இன், பிரிட்ஜ், ஓப்பனஸ், ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ஸ், ஓப்பன், ரீசெண்ட், க்ளோஸ் ஆல், சேவஸ், செக்இன், சேவ் ஆர் வெப், ப்ரைவேட், பிளேஸ், இம்போர்ட், ஆட்டோமேட், ஸ்கிரிப்ட்ஸ், ஃபைல் இன்ஃபோ, பிரிண்ட் ஆன் தி காப்பி, எக்ஸிட், இப்படி நிறையா ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொஞ்சம் கூட. இன்றைக்கி ஃபைலில் நியூ ஆப்ஷன் ஓப்பன் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான நேமை கொடுத்துக்கலாம். நான் இப்போ கொடுத்துருக்கேன் குரு டுட்டோரியல் அப்படின்னு கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு கஸ்டம்ஸில் இது எதுக்காண்டினா டிஃபால்ட்டு ஃபோட்டோ சைஸ், நம்ம தேவையான இப்போ இருக்கக்கூடிய ஃபோட்டோ சைஸுக்கு அது மாற்றக்கூடிய. கஸ்டம்ஸ்னால் நம்ம தேவைப்படுறதுக்கு வைக்கக்கூடியது. இன்டர்நேஷ்னல் பேப்பர், ஃபோட்டோ, வெப், ஃபிலிம், மொபைல் அண்ட் டிவைஸ், இதெல்லாம் எதுக்குன்னா ஸோ நம்ம இப்போ செல்ஃபோனுக்கு எடிட் பண்ணுறோன்னா மொபைல் அண்ட் டிவைஸ் கொடுக்கலாம். வெப் டிசைன்காண்டி நம்ம பண்ணுறோன்னா வெப் டிசைன்காண்டி பண்ணலாம். ஸோ ஃபிலிம் அண்ட் வீடியோ, அதாவது ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் எடுத்திங்கன்னா அதுக்காண்டி எடிட் பண்ணுறீங்க, போஸ்டர் மேக்கிங் அப்படி எடிட் பண்ணுறீங்கன்னா அதுக்காண்டி நீங்கள் பண்ணிடலாம். நான் இப்போ கஸ்டம் வச்சுக்கிறேன். ஸோ வித்து கைட்டு என்றைக்குமே உங்களுடைய கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணணும். ரிசொல்யூஷன் என்றைக்குமே 200 வச்சுக்கணும். ஸோ நான் இப்போ வித்து நான் ஒரு 10 கொடுத்துக்கிறேன், கைட்டு ஒரு 5 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் கொடுத்துக்கிறேன். அதை எல்லாமே இன்ச்சஸில் செட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இன்ச்சஸில் நமக்கு சென்டிமீட்டரில் வேணால் சென்டிமீட்டரில் எடுத்துக்கலாம், மில்லிமீட்டர் வேணால் மில்லிமீட்டரில் எடுத்துக்கலாம், பாயிண்ட்ஸில் வேணால் பாயிண்ட்ஸில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். கலர் மோடில் என்னென்னா எப்போவுமே RGB கொடுங்க, அதுதான் பெட்ரு. ஸோ கலர் ப்ரொஃபைல்ஸ் இதெல்லாம் எதுவுமே மாற்ற வேண்டிய தேவையில்லை. இதில் டிரான்ஸ்பரண்ட் கொடுக்கலாம். ஸோ இதான் இப்படி ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இதில் நம்ம ஏதாச்சும் ஃபோட்டோஸ் கொண்டு வரணும்னா இப்போ பாருங்கள், ஃபோட்டோஸ் கொண்டு வரணும்னா நான் இந்த ஃபோட்டோஸ் கொண்டு வரேன். ஸோ இது ஒரு தனி ஃபைலாக தான் இருக்குது. இந்த ஃபோட்டோவை அந்த ஃபைலுக்குள்ளே கொண்டு வரேன்னா இப்படி ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இப்படி கொண்டு வந்தாலே போதும், வச்சிடலாம். ஸோ இதை சின்னதாக்கன்னா ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும். நமக்கு தேவையான அட்ஜஸ்ட்டுக்கு நம்ம பண்ணிடலாம். சிம்பிள் எடிட்டிங்னா இன்றைக்கி நம்ம பார்க்குறது. ஸோ இது எப்படி நம்ம இந்த மாதிரி ஃபைலை சேவ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி சேவ் பண்ணுறது எப்படின்னா பாருங்கள், சேவ், அவ்வளோதான். சேவ் கொடுத்துட்டு நமக்கு என்ன மாதிரி வேணும் டுட்டோரியல் அப்படின்னு போட்டு பதிஞ்சிடணும். ஃபோட்டோஷாப்பில் நான் பதிஞ்சிடணும், ஃபோட்டோஷாப்பில் பதிஞ்சிடலாம். பிஎன்எஸில் பதியணும்னா பிஎன்எஸில் பதியலாம், ஜேபக்கில் பதியணும்னா ஜேபக்கில் பதியலாம். இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்குது. நமக்கு தேவையான ஆப்ஷனில் நம்ம பதிஞ்சிடலாம். ஸோ நான் ஜெபக்கில் பதிய போகிறேன். ஸோ அதான் ஒரு ஃபோட்டோவாட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காண்டி நான் ஃபோட்டோவில் பதிய போகிறேன். அது எதில் போட போகிறேன்னா வெறுமனே இந்த பிக்சரில் நான் போட போகிறேன். பாருங்கள், சேவ் பண்ணிடுறேன். ஜெபக்கில் நம்ம பதிஞ்சோம்னா சேவ் பண்ணோம்னா அது ஒரு ஃபோட்டோவாட்டு தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் சேவ் பண்ணது எல்லாம் கிடக்குது, பிக்சரில் கிடக்கும். ஸோ பாருங்கள் கிடக்கும். நான் பாருங்கள், நான் இப்போ சேவ் பண்ணது வந்திருக்கு. இதான் நான் சேவ் பண்ணது. அப்புறம் என்னென்னா சேவஸ் என்னென்னா நம்ம எந்த ஆப்ஷன் எதில் சேவ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் சேவஸ். நம்ம எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். அடுத்தால இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் தேவையில்லை நமக்கு. நான் தேவைப்படும் போது உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்தால எக்ஸிட், அதாவது நம்ம எந்த ஒரு இதில் இருக்குமோ அப்போ இதில் வெளியே போனால் வெளியே போயிடலாம். ஸோ அதான் ஆப்ஷன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவை ஃபைல் ஆப்ஷனை ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் ஐக்கானை அமைக்கிறீங்க.